ஆண்டவர் கூறுகிறார், உலகின் ஒளி நானே. என் பின் தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இறை செய்தியோடு நாம் கடந்து சென்று கொண்டிருக்கும் இந்த நேரம், ஒரு காரியத்தை நாம் உணரவும் அதற்கு உகந்த விதமாக நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் ஆண்டவர் நம்மை இன்று பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்தாங்க லைட்டாக தூக்கி சொல்லுங்கள் பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தூக்காதவங்க மட்டும், சொல்லாதவங்க மட்டும் இப்போ சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இவ்வளோ பேர் சொல்லாமல் இருந்தீங்களா? நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு சில பேர் அப்படியே வாயும், இந்த அல்லேலூயாவெல்லாம் சொல்லக்கூடாது ஆண்டவர் சாமி, நம்ம வார்த்தை கிடையாது, இதெல்லாம் சபகாரவங்க வார்த்தை அப்படின்னு சொல்லி நல்ல விஷயத்தெல்லாம் சபகாரங்கிட்ட அள்ளி கொடுத்துட்டு நம்மளாம் அப்படியே உட்காந்துருக்கோம். அப்படி இல்லை. ஹல்லேலூயா அப்படின்னா ஹல்லெல், ஹல்லெல்னா புகழ்ச்சி, மகிமை. லூ டு யூ, உமக்கு. யாருக்கு? யான்னா யாவே தேவனுடைய பெயரை சுருக்கி வச்சிருக்கிறாங்க. பிதான்னு சொல்கிற அந்த பிதாவுக்கு தான் அந்த யாஹ்வே அப்படின்னு பெயர். அப்போ ஹல்லேலூயான்னா பிரைஸ் டு யூ யாஹ்வே, பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம் இந்த ஹல்லேலூயா வார்த்தை. அதனால் நம்ம சும்மா இருக்கும்போது வீடுகளில் எதையாவது நம்ம முணுமுணுத்துக்கிட்டு வீட்டுக்காரரை திட்டிக்கிட்டு இருக்கும்போது உன் கையில் கட்ட முளைக்க உன் தலையில் இடி விழுவேன் அப்படிலாம் சொல்லாமல் ஹல்லேலூயா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அது குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆசீர்வாதம். எல்லோரும் ஒரே ஒரு தடவை ஹல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கி நம்ம நிறைய கவலைகளோட பிரச்சனைகளோடு இங்கே நம்ம வந்திருப்போம், மகிழ்ச்சியோடு வந்திருப்போம். நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் வந்திருக்கிறீங்கிறது உங்களுக்கும் கடவுளுக்கும் தான் தெரியும். ஆனால் நான் உங்களுடைய மூஞ்செல்லாம் பார்க்குறேன், இங்கே உங்களுடைய மேக்கப் தெரியுது, உங்களுடைய டெக்கரேஷன் தெரியுது, சோகமாக இருக்கிறவங்களுடைய சோகமான முகம் தெரியுது, சிரிக்கிறவங்களுடைய சிரிப்பான முகம் தெரியுது. ஆனால் நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்க, எதுக்கு சோகமாக இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆண்டவர் உன்னை அறிவார். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நான் சின்ன பிள்ளைகளிலேருந்து பார்க்குறப்போ இந்த திரு இருதய ஆண்டவரை பார்க்கும்போதெல்லாம் அவருடைய இதயத்தை தான் எனக்கு யோசனை வரும். யாரா இப்படி இதயத்தை திறந்து இப்படி காட்ட முடியும்? காட்டினா செத்து போயிட மாட்டாரா? ஏன் ஏசப்பா அப்படி இதயத்தை திறந்துக்கிட்டு நிற்கிறாரு? அவர் எதையும் எப்படி தெரிஞ்சிச்சு, யாருக்கு காட்டினாரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருப்பேன் மனசில். அப்போ இப்போ நம்ம யோசிக்கும் போது, இறை வார்த்தையோடு யோசிக்கிற போது ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தைகள் தான். இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய் இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமே. நம்மளை தான் கூப்பிடுறார். ஏன் தாமதிக்கிற, வந்து என்னுடைய அன்பில் இணைந்து கொள் அப்படிங்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த அன்பில் நம்ம இணையணும் அப்படின்னா, இணைந்தால் தான் மீட்பு. அந்த அன்பில் இணைவது என்பது என்ன, இன்றைக்கி அது புரியாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுளுடைய அன்பில் இணைவது தான் ஆசீர்வாதம். கடவுளுடைய அன்பில் இணைந்து செயல்படுவது தான் அது கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பேர். நாம் கூட கடவுளுக்கு செய்யக்கூடிய கைமாறு. இன்றைக்கி நம்ம பல இடத்துல பார்க்குறோம். இங்கே கூட ஒரு சில அடையாளங்களை நம்ம பார்க்கலாம். வெளியில் ஒரு சுருவம் இருக்குது, பெரிய இயேசு சாமி சுருவம், இங்கே சுருவம் இருக்குது. சில பேர் இதை மட்டும் வந்து தொட்டு கும்பிட்டுட்டு போயிட்டா போதுமா, அங்கே மெழுகுதிரியை கொளுத்தி வச்சுட்டு போயிட்டா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அதெல்லாம் செய்து கொள்ளுங்க. அதை விட உயர்ந்த ஒரு காரியம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, அதுதான் நீங்கள் இப்போ இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இறை வார்த்தை உனக்குள்ளாக கடந்து போகும்படியாய் செய்கிற அந்த காரியம். பிரைஸ் தி லார்ட். அந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு இன்று கொடுத்திருக்கிறார். கரம் தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. நிறைய பேர் வந்தாங்க, இந்த கோயிலுக்கு வந்தாங்க, வேலை இருந்துச்சு, அதனால் 2 மெழுகுதிரி கொளுத்தி வச்சுட்டு தங்கள் பெட்டிஷன் எல்லாம் அங்கேயே போட்டுட்டு போயிட்டாங்க. சில பேர் சுருவங்களை தொட்டு கும்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு சில பேர் கோயிலில் வந்து கொஞ்சம் நேரம் முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் மார்த்தாவிட்ட ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். என்ன செய்தாங்க அந்த அம்மா? காலடியில் உட்கார்ந்து இயேசு சொல்கிறத கேட்டாங்க. அப்போ நீங்களும் இந்த நேரம்
நீங்களும் நானும் இந்த இடத்துல ஆண்டவரோடு 1 மணி நேரம் நம்ம தியானிக்கிறது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து இறை வார்த்தையை கேட்பது ஒரு அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஆத்துமா தூங்கிடாம இறை வார்த்தை உனக்குள்ளே போகணும். உனக்குள்ளே போனால் அபிஷேகம், தூங்குறவங்களுக்கு இல்லை. தூங்குறவங்க மட்டும் இப்போ சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த சாமியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எங்கே பார்த்தோம்னு தெரியலையே. இந்த மாதா டிவியில் பார்த்துருப்பீங்க, நல்ல சாமி மாதிரி தெரிஞ்சார், இப்படி நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. நான் உங்களை ஏமாத்தலை, நீங்கள் யாருங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு டெஸ்ட் வச்சு நீங்களே மார்க் போடும்படியாக செய்கிறோம், அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். பிசாசு என்ன செய்வான் அப்படின்னா, நம்ம ஆத்துமாவை அவன் தூங்க வைக்கிறான். ஏன்னா வார்த்தை உள்ளே போச்சுன்னா நீ மீட்படைஞ்சிருவ, வார்த்தை உள்ளே போச்சுன்னா நீ ஜெயிச்சிருவ. அதனால தான் இந்த வார்த்தையை உனக்குள்ளே போகாதபடிக்கு தூக்கத்தின் ஆவி, அது உடலை தூங்க வைக்கிறது இல்லை, கண்ணெல்லாம் முழிச்சு தான் இருக்குது, ஆத்துமா தூங்கிடுது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நம்ம பாடி ஜெபிக்கிறோம், தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். எதை? ஆத்மாவை. அதனால தான் சொல்கிறோம். அப்போ பாருங்க, இந்த ஆத்மாவை கடவுள் காப்பாற்ற நினைக்கிறாரு. உலகத்தில் கடவுள் உடம்புக்கு உதவி செய்கிறார். உடல் நோயுற்று இருக்கிறவங்களுக்கு, வீட்டில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஏன் உதவி செய்கிறாரு? அந்த பிரச்சனை உன்னுடைய ஆத்மாவை அமுத்திடக்கூடாது. நீ அமுக்கப்பட்டு நீ மீட்படையாம உன் வேதனையை நீ பிள்ளைகளுக்கு கடத்தி, உன் மனைவி கணவனுக்கு கடத்தி, உன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கடத்தி, எல்லாரையும் நீ குழியில் போட்டு மூடிடக்கூடாது. அதனால தான் கடவுள் என்ன செய்கிறாரு? உங்களுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆண்டவர் செய்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுள் இன்றைக்கு நம்மக்கிட்ட ஒரு காரியம் சொல்கிறாரு, அஞ்சாதீர்கள், நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன் அப்படிங்கிறார். பைபிளில் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள், புதிய ஏற்பாட்டை மட்டும் வாசிங்க. பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் மட்டுமே நிறைய இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை அஞ்சாதீர்கள். உதாரணத்துக்கு 1-2 சொல்கிறேனே. மத்தேயு 14:27 இயேசு கடல் மீது நடந்து வராரு. ராத்திரி நேரம், சீடர்கள் எல்லாம் மீன் பிடிக்க ராத்திரி போய் சுற்றிட்டு வராங்க. அப்போ கடலில் ஒருத்தர் நடந்து வரதை பார்த்துட்டு கரைமுறைன்னு கத்துறாங்க. ஏன்? பேய் பேயின்னு கத்துறாங்க. நமக்கு கடவுள் எண்ணத்தை விட பேய் எண்ணம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி தானே? இருக்குதா இல்லைங்களா? இருக்குதா இல்லையா? இருட்டை பார்த்தா பேய், கடங்காரனை பார்த்தா பேய் மாதிரி தெரியும். இப்படி நிறைய விஷயங்கள் பேய். நான் ஒரு கிராமத்தில் இருந்தேன். அப்போது ஒரு பாட்டியம்மா வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சாமி 7 மணிக்குள்ளே உள்ளே வந்துடுங்க, 7 மணிக்கு மேலே வராதிங்க. ஏம்மா அப்படின்னு. அந்த மோடு இல்லை, மோடு, அந்த மோடு, அந்த ரோடு, அந்த ரோடு மேலே ஒரு மேடு, அந்த மேட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும். அந்த மோட்டில் தான் குமார் பையன் தூக்கு போட்டு தொங்கி போட்டான் அப்படின்னுச்சு. நான் அது வரைக்கும் கவலையே பட்டதில்லை. 1 மணி 2 மணிக்கெல்லாம் ராத்திரியில் வந்திருக்கேன். 2 பக்கம் வயக்காடு. அந்த ஓஎஃப்டி திருச்சியில் இருக்குது. ஓஎஃப்டியை தாண்டினோம்னா அந்த ஊர் தான். அதுக்கு வழி பூரா வயக்காடு தான். அப்போ அந்த மேடு ஏறுற போது அது வரைக்கும் எனக்கு ஒரு பயமும் வந்ததில்லை. இந்த கிளவி 2 தடவை என்கிட்ட மிரட்டிக்கிட்டே இருந்துச்சு. டெரர் பாட்டினே பேர் வச்சேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன், 7 மணிக்கு மேலே வராதிங்க, நேற்று 10 மணிக்கு வந்திக்கலாமே. அது என்னம்மா பூசைக்கு போகிறோம், பூசை முடிய 9 மணி ஆகிடுது, அப்புறம் ஜோறு கீறு தின்னுபிட்டு வண்டியை கழிப்பிட்டு வர வேண்டாமா அப்படின்னு. இந்த குமார் பையன் தொங்கி போட்டான்ற. அடுத்த தடவையிலேருந்து இந்த அம்மா சொன்னது தான் ஞாபகம். அந்த மோடு ஏறும் போதெல்லாம் குமார் குமார், எங்கேருந்து தான் குமார் வருவானோ தெரியாது. ஒரு நாள் பயந்து ரோட்டில் உட்காந்துருந்த ஆந்தையெல்லாம் ரோட்டில் வந்து உட்காரும். அந்த குளூருக்கு ரோட்டில் தான் உட்காரும். அது வந்து லைட்டு வெளிச்சத்தை பார்த்தோன்னே நேராக வந்து என் வண்டியில் அடிச்சிருச்சு. அந்த பறவை பேர்டு அதை வந்து அடித்தோன்னையும் நான் ஏதோ குமார் தான் அடிச்சிட்டான் போல இருக்கு என்னன்ட்டு வண்டியை உலட்டி முள்ளுக்குள்ளே கொண்டு போய் விட்டு, அன்னைக்கு ஆண்டவரோட ஒரு டீல் பேசினேன். ஆண்டவர், இந்த குமார் எவனே தெரியாது, இந்த கிளவி சொன்னதுலேருந்து குமார் வந்துக்கிட்டே இருக்கான். ஆண்டவர் அப்போ தான் எனக்கு சொன்னார், ஏன்டா குமார் கிளவிகிட்ட சொன்னானா, ஒன்றுக்கிட்ட சொன்னானா 7 மணிக்கு மேலே தான் வருவேன்னு, ஏன் மத்தியானம் 3 மணிக்கு வரமாட்டானா, விடிய காலையில் 5 மணிக்கு வரமாட்டானா
அப்படின்னார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, நம்ம எத்தனையோ காரியத்தை குறித்து பயந்து போய் கிடக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அஞ்சாதீர்கள். மத்தேயு 14:27 சீடர்கள் பார்த்தாங்க, பேயின்னு நினச்சி பயந்தாங்க. அப்போ சொல்றாரு சீடர்களை பார்த்து, துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். மத்தேயு 17:7 ஆண்டவர் சொல்றாரு, தோற்றம் மாறுறாரு. இயேசு உருமாற்றம் அடைஞ்ச உடனேயும் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் சீடர்களெல்லாம் அப்படியே கதிகலங்கி போய் கடந்தப்போ இயேசு சாமி சொல்கிறாரு, இயேசு சீடர்களை தொட்டு அவங்க தோலை பிடிச்சி அழுத்தி சொல்கிறாரு, பயப்படாதீங்க, அஞ்சாதீர்கள். அதே சமயம் மத்தேயு 28:10 உயிர்த்த பிற்பாடு, இயேசு உயிர்த்த பிற்பாடு சீடர்களை பார்த்து அவங்க பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே பயந்து போய் உட்கார்ந்துருக்கும் போது அவர் உள்ளே போய் சொன்னார், அஞ்சாதீர்கள் அப்படின்னார். லூக்கா நற்செய்தியில் 1:13 வானதூதர், கடவுளுடைய பேரால் வந்த வானதூதர் செக்கரியாவை பார்த்து சொல்கிறார், அஞ்சாதே, பயப்படாத. அதே போல் லூக்கா 8:30-50 பார்த்தீங்கன்னா சிறுமியை எழுப்பும் போது அந்த தகப்பன் பயந்து போய் கிடக்கிறான், என் பிள்ளை செத்து போச்சே அப்படின்னு. அப்போ எழுப்புறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, அஞ்சாதே, துணிவோடு இரு, நம்பிக்கையோடு இரு. இன்னைக்கு இதே செய்தியை தான் ஆண்டவர் நம்மகிட்டே சொல்கிறார். உன் வாழ்க்கையில் துன்பமா, துயரமா, குழப்பமா, நீ ஒன்னே ஒன்று மட்டும் மனசில் வை, பயப்படாத. ஏன் அப்படின்னா, நீ பயந்தீன்னா பிசாசு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான். நீ பயப்படுறப்ப தான் எங்கே ஓடுவேன்? உடுக்கடிக்க ஓடுவேன். கோயிலுக்கு போனேன், செவம் பண்ணேன், கடவுள் ஒன்றுமே கண்ணை திறக்க மாட்டேங்கிறாரு. ஏக்கா நீ அங்கே ஏக்கா கோயிலுக்கு போயிட்டு இந்த அங்கே போ, 3வது சந்தையில் ஒருத்தர் உடுக்க அடித்து அருமையாக சொல்கிறார். உடனே அங்கே போய் உட்காந்துக்கும். இங்கே கத்தோலிக்க சாமியார் கையில் உடுக்கையும் இல்லை, பெரிய மீசையும் இல்லை. இப்படி ஒன்றும் இல்லாமல் கடவுளுடைய பேரால் சொல்லும் பொழுது செயல்பாடு ஒன்றும் சரியாக வரமாட்டேங்குது. சாமி சொன்னது ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனால் உடுக்கடிக்கிற சொல்லும் போது மீசை இருக்குது, உடுக்க இருக்குது, சத்தம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது, மிரட்டல் இருக்குது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தை போதும், உன்னை அது விடுவிக்கும் அப்படிங்கிறார். பிரைஸ் தி லார்ட். எசையா 55:10 ஆண்டவர் சொல்றார், வானத்திலிருந்து மழையும் பனியும் எப்படி கீழே விழுந்து விதையை நினைத்து அதை அரும்பி விளையச் செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்குதோ, அதே போல என் வாயிலிருந்து வருகிற வார்த்தையும் இருக்கும். எதற்காக அந்த வார்த்தையை நான் அனுப்புறேனோ அந்த வார்த்தையை அது அங்கே செய்யாம அது என்கிட்ட திரும்பி வராது அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்றோம், பச்சிலையோ மருந்தோ குணமாக்கவில்லை, வார்த்தையை விடுத்து குணப்படுத்தும், திருரத்தத்தால் கழுவும். ஆண்டவர்கிட்ட பாடி ஜெபிக்கிறோம், வார்த்தையை விடுத்து, உம்முடைய ரத்தத்தை விடுத்து எங்களை குணப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த ரத்தம் விலை மதிப்பில்லாத ரத்தம், பரிசுத்த ரத்தம், உயிரை கொடுக்கிற ஜீவனுள்ள ரத்தம். அந்த ரத்தத்திற்கு இணையான இன்னொன்று இருக்குதுன்னா ஆண்டவருடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், அப்போ இந்த வார்த்தை உங்களை சுகப்படுத்தணும், பலப்படுத்தணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் இருக்கிறது. மத்தேயு 11:28, மத்தேயு 11:28, 29 இறைவசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, மேலும் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவங்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். இது வரைக்கும் நல்லா இருக்கு, அதனால இது வரைக்கும் வாசிச்சுட்டு விட்டுருவாங்க. இந்த ஸ்கூலில் கோயிலெல்லாம் நான் பார்த்துருக்கேன், வேர்டிங்ஸ் எழுதி போடுவாங்க இல்லைங்களா, இறைவார்த்தையை இது வரைக்கும் தான் எழுதுவாங்க. சுமை சுமந்து சோர்ந்திருக்கவங்களே எல்லாரும் வாங்க, உன் கவலையெல்லாம் என்கிட்ட கொட்டிட்டு போ, நான் ரொம்ப நல்லவே, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிற அந்த முதல் பகுதி மட்டும் நல்லா இருக்குது. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு 2வது பகுதியை விட்டுறது. 2வது பகுதியில் தான் விஷயமே இருக்கிறது. வாழைப்பழத்தை உரித்து உள்ளே இருக்கிற பழத்தை தூக்கி போட்டுட்டு தோளத்துனா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் அந்த பழம் பின்னாடி தான் வருது. ஆகவே அந்த வார்த்தை தான் 2 முக்கியமான சென்டென்ஸை இணைக்குது. அதனால் நான் உனக்கு எல்லாத்தையும் செய்கிறேன், அதனால் நீ செய்ய வேண்டிய ஒன்று இருக்குது, அதை கேளு. ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். என் நுகத்தை, நுகம்னா ஒரு பாரம், நான் பாரமாய் தோளில் சுமந்துக்கிட்டு இருக்கிற என் பாரத்தை நீ ஏற்றுக்கொண்டு எனக்காக நீ அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டீன்னா அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய பாரம் என்பது என்ன? ஆண்டவருக்கு என்ன பாரம்?
முழங்கால் போட்டு நாள் பூரா ஜெபிச்சுக்கிட்டே இருந்தால் ஆண்டவருடைய பாரம் போயிடுமா? போகாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் குடும்பத்தில் நீ எப்படி இருக்கிற யோசிச்சு பாரு. உன் கணவனுக்கு மனைவியாய், மனைவிக்கு கணவனாய் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே நீ கடந்து போறியா பாரு. பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனா தாயா நிற்கிறீங்களா பாருங்க. இதெல்லாம் தான் உடனடியான பாரம். ஏற்றுக்கொண்ட கணவன் நாம் நினைக்கும்படியா இல்லை, ஏற்றுக்கொண்ட மனைவி நீ நினைக்கும்படியா இல்லை. அப்போ இந்த மனுஷனோட இந்த மனுஷியோட நான் வாழணுமே வேதனைப்படுகிறாயா? அந்த குறையுள்ள பிள்ளையத்தான் உன் கையில் நான் கொடுத்துருக்கிறேன். அந்த மனுஷனை நீ அன்பு செய், அந்த மனுஷியை நீ அன்பு செய். குடும்பத்தில் முதல்ல நல்ல காரியம் ஆரம்பிக்கணும். நல்ல காரியம் குடும்பத்தில் ஆரம்பிக்காமல் வெளியில் வர முடியாது பாருங்க. அதனால தான் சொல்லியிருக்காங்க பெரியவங்க, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். நல்ல காரியங்கள் குடும்பத்தில் முதல்ல ஆரம்பிக்கணும். பிள்ளைகள்கிட்ட அது கடந்து போகணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகளை இயேசுவின் செயல்படுகிற சாட்சிகளாக மாற்றணும். இதெல்லாம் செய்யாமல் 3 வேளையும் சோறு தின்னுட்டு நான் நல்லா தூங்கிட்டு ஆண்டவர்கிட்ட கையை வைத்தி, ஆண்டவரே இன்னும் 1 லட்சம் 2 லட்சமாக மாறணும், 10 லட்சம் 20 லட்சமாக மாறணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் செய்கிறதுக்கு என்ன? அவர் என்ன அடகு கடை ஏஜெண்டா? அவர் என்ன ஃபைனான்ஸ் ஏஜெண்டா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து நீ கவலைப்பட்டுட்டு என்கிட்ட வந்தீங்கன்னா அந்த கவலையை தீர்க்கிறதுக்கு என்னால் முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் உயர்த்துவேன். எப்போ உயர்த்துவேன்? நீ எனக்குரிய 2 காரியத்தை செஞ்சின்னா நான் உனக்கு நல்ல 4 காரியத்தை மேலே வைக்கிறேன். ஆவியானவரை தாங்க, ஆவியானவரை தாங்கன்னு ஜெபிக்கிறோமே, ஆவியானவர் எதற்கு கொடுக்கணும் உங்களுக்கு? சும்மா உட்காந்துக்கிட்டு ஆவியானவர் என்கிட்ட இருக்கிறாரு, ஆவியானவர் என்கிட்ட இருக்கிறார், நல்ல வல்லவர், அவர் நல்ல வல்லவர், ரொம்ப திறமையான ஆள் அவர், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் ஆவியானவரா? ஆவியானவரோ ஒருத்தர் தான். அவர் வழங்குகிற அருட்கொடைகளோ பல வகை. ஒருத்தருக்கு பேய் ஓட்டுற வரம், ஒருத்தருக்கு இறைவாக்கு உரைக்கிற வரம், ஒருத்தருக்கு குணமாக்குகிற வரம், ஒருத்தருக்கு ஆறுதல் படுத்துகிற வரம். ஆவியானவர் கொடுக்கக்கூடிய எல்லா வரமும் அவங்களுக்கே பயன்படுத்த முடியாது, அது மற்றவங்களுக்கு தான் பயன்படுத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆவியானவர் நம்மளை நிரப்பணும் அப்படின்னா, நீ ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்கிறேன்னு சொன்னினா அவர் தன் ஆவியை விடுத்து உன்னை சுகப்படுத்துவார், பலப்படுத்துவார். நீங்கள் ஆண்டவருக்கு எதுவுமே செய்ய மாட்டேன், நான் என்னை குறித்து என் குடும்பத்தை குறித்துமே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா ஆண்டவர் ஏன் உன்னை குறித்து கவலைப்பட வேண்டும்? ஆண்டவர் சொல்கிறார், நீ என் பெயரால் ஏதாவது நல்ல காரியத்தை செய், என் பெயரால் ஏதாவது ஒரு எளிய மக்களை அன்பு செய், அந்த மக்களுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து உதவி செய், அப்போ நான் உன்னை நிறப்படுத்துவேன், பலப்படுத்துவேன். தேவ பிள்ளைகளே, இதோ நம்ம வீட்டுக்குள்ள குறையோடு இருக்கிற நம் கணவன் மனைவி பிள்ளைகளை அன்பு செய்ய, அதன் வழியாக நம் அன்பை கடத்தி நம்முடைய தாய் தந்தை நம்மளுடைய உற்றார் உறவினர் இப்படிப்பட்ட அன்பு உறவுகள் எல்லாம் வெளியில் நிற்கிறாங்க. அந்த உறவு பாலங்களெல்லாம் சிதைக்கப்பட்டு கிடக்கிறதுனால அபிஷேகம் வீட்டுக்குள்ளே வர முடியல. அதை இப்பொழுது சரி செய். ஆண்டவர் கல்வாரி மலையில் கரங்களை விரித்து சொன்னார், ஏதோ இந்த பிள்ளைகள் அறியாமல் செய்கிறாங்க, அவங்கள மன்னியுங்கன்னு சொன்னார். அதை விடவா நீ துன்பத்தை கடந்து போனாய்? மன்னிக்க முடியாதபடி கிடக்கிற உன் பிள்ளைகளை மன்னித்துப்பார். உன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதத்தினுடைய பலகணிகளை திறந்து நான் உன்னை கொட்டி நிரப்புவேன் ஆண்டவர் சொல்றார். இதோ இந்த நேரம் ஆண்டவரே, நான் உமக்காக காரியத்தை செய்ய, உமக்குரிய ஊழியம் செய்ய என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. ஆண்டவர் உனக்குள்ள நோயை குணப்படுத்துவாரு, உனக்குள்ள இருக்கிற பொருளாதார ஆசீர்வாதத்தின் தடைகளை நீக்குவாரு. அவர் அபிஷேகத்தின் கதவுகளை எல்லாம் உனக்கு திறந்து விட்டு உன்னை ஓடும்படியாய் செய்வாரு. நீ ஓடுகிற நீரோடை போல ஓடுவாய். எழுந்து நிற்போமா? எல்லாம் எந்திரிச்சு நிற்போம். இதோ இந்த நேரம் ஆண்டவர்கிட்ட கண்களை மூடி, ஆண்டவரே, இதோ உங்களை நான் பார்க்க வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த கிருபைகளை காண வந்திருக்கிறேன். எனக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் விலக்கி உமக்குரிய நல்ல ஒரு பங்காளர்களாக உமக்காக ஓடக்கூடிய ஆற்றல் எனக்கு கிடைக்கும்படியாக செய்யுங்க. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஒரு விசை கண்களை மூடியும் ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. நீ எந்த தேவையோடு வந்தாய்? நீ எந்த கவலையோடு வந்தாய்? ஆண்டவர்கிட்ட சொல். உன் குடும்பத்தில் அந்த கவலை உன்னுடைய அன்பு வாழ்வுக்கு தடையாக இருக்கிறதா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எடுத்து சொல். கண்களை மூடி சொல்லு. இயேசுவோட பேசு. யாரோ ஒருத்தர் உனக்காக பேசுவார்னு நினைச்சினா நீ ஏமாந்து போயிடுவீங்க. தேவ பிள்ளைங்க, ஆண்டவரே, நான் உன் பிள்ளை வந்திருக்கிறேன். என் வேதனை இதுதான். என் பிள்ளைகள் எனக்கு கஷ்டமா இருக்கிறாங்க. ஒப்பு கொடுத்து செபி. கணவன் உனக்கு வேதனையா? ஒப்பு கொடு. மனைவி உனக்கு வேதனையா? ஒப்பு கொடு. உனக்கு பொருள் ஆசீர்வாதங்களை வாங்கிக்கிட்டு உன்னை ஏமாத்துறவன் உனக்கு தடையா இருக்கிறானா? ஒப்பு கொடு.
கண்களை மூடி ஒப்புக்கொடு. ஆண்டவரே, கண்ணீரை காண்கிறவரே, இதோ இந்த நேரம் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல். அன்பின் ஆண்டவரே, இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கரங்களிலே எங்களுடைய வேதனை வருத்தங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னீங்களே. இதோ இவ்வளவு நேரம் இந்த இடத்துல உம்மை தேடி வந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகள், கடந்து வந்து கொண்டிருக்கிற எல்லா தனிப்பட்ட பிரச்சனைகள், வேதனைகள், வருத்தங்கள், கவலைகள், கண்ணீர்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விடுதலை தருகிறவரும் அந்த விடுதலையை காண செய்கிறவருமாயிருக்கிற எங்களுடைய அன்பு தகப்பன் நீர் என்பதை உணர்ந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய வேதனை மாறும்படியாக இந்த இடத்திலே வந்திருக்கிற பிள்ளைகள் இன்று அதிசயத்தை காணும்படியாய் உம்முடைய கிருபை இவர்களை கடந்து செல்லும்படியாய் செபிக்கிறோம். வல்ல உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை ஸ்துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துறேன். கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்குறேன். நீங்கள் என்னை எப்படி நன்மையால் நிரப்பியிருக்கீங்களே, உங்களுக்கு நன்றின்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ இதையே சொல்லிக்கிட்டே இரு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டா, உன் இயேசு கைவிட மாட்டா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடப்பதை நினைத்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடப்பதை நினைத்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாமே. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். எல்லோரும் கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் விடவே மாட்டார். கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் காண்கின்றார். ஒருங்கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். ஆமென். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்
மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க நம்புறீங்களா? ஆண்டவர் செய்வார் நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆமேன். அப்படியே ஆகும்னு சொல்லுங்க பாப்போம். ஆமேன், ஆமேன். எல்லாம் எந்திரிச்சுனீங்களேங்க. ஆண்டவர் ஒவ்வொரு புதுமை செய்யும் போது சொன்னார், நீ நம்புறியா? ஆமா நான் நம்புறேன். இதோ எடுத்துக்கொண்டு போ. ஒரு மனுஷன் 38 வருஷமா அந்த குளத்தங்கரையில் படுத்து கிடந்தான். எத்தனை வருஷமா? எத்தனை வருஷமா? நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் சரி சொல்லுங்க. எத்தனை வருஷமா? சொல்லாதவங்க மட்டும் சொல்லுங்க. எத்தனை வருஷமா? 38 வருஷமா. ஏசுசாமி அவனை பார்க்க போனார். அவர் கூப்பிடல, ஏசுவா போனார். போய் கேட்டார், ஏன் இங்கே ரொம்ப நாளாக பார்க்குறேன், நீங்கள் படுத்தே கிடக்குறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். இந்த குளம் கலக்கப்படும்போது என்னை தூக்கி போட ஆள் இல்லை, எனக்கு யாருமே இல்லை, நான் அனாதையாக கிடக்கிறேன். யாராவது ஒருத்தவங்க வேண்டப்பட்டவங்களை தூக்கி உள்ளே போட்டுடுறாங்க. அதனால் என்னை தூக்கி போட ஆள் இல்லாதனால 38 வருஷமாக படுத்து கிடக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உன்னை தூக்கி போடுறேன்னு போட்டாரா? ஆண்டவர் சொல்லலை, நான் உன்னை தூக்கி போடுறேன்னு தண்ணியில் தூக்கி போடலை. பாருங்க, ஆண்டவருக்கு அந்த தண்ணீரும் தேவையில்லை, அந்த குளமும் தேவையில்லை, வேறு எந்த காரியங்களும் தேவையில்லை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் ஆண்டவர். வார்த்தையை திருவாய் மலர்ந்து சொன்ன அந்த வார்த்தை, இதோ நான் உனக்கு விடுதலை தரேன், உன் பாயை தூக்கி கொண்டு போடா அப்படின்னாரு. பிரைஸ் தி லார்ட். எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆர்டர்டு ஹிம். அவ்வளோதான் ஏசுசாமி போட்ட ஆர்டர். இங்கேயும் அநேகருக்கு ஆண்டவர் அந்த விடுதலையின் ஆர்டர் இன்னைக்கு கொடுக்க போறாரு. கவர்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னா, ஏதோ உனக்கு வேலை கிடைக்குது, கவர்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னா பணம் கிடைக்குது, ஏதோ ஆண்டவருடைய ஆர்டர் உனக்கு இப்போ வரப்போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான். பக்கத்தில் பார்க்காதீங்க. அடுத்து இருக்கிறவங்க வந்து உங்க பக்கத்தில் என்ன சாட்சியம் சொல்ல போறது இல்லை. ஆண்டவரே, இந்த அம்மா அந்த செபத்தில் நல்லா ஜெபம் பண்ணாங்க, ப்ளீஸ் மோட்சத்துக்குள்ள விட்டுருங்க ஆண்டவரே. யாரும் உனக்காக, உன் வீட்டுக்காரரே வரமாட்டாரு, உங்கள் மனைவி வர முடியாது. நீங்கள் மனசை இலகுவாக மாற்றி கண்களை மூடுங்க. பக்கத்தில் இருக்கிற, நானும் வெட்கப்பட்ட நேரங்கள் உண்டு தேவ பிள்ளைகளே. நானும் சாமியாராகி இந்த கை இதுக்கு மேலே தூக்க முடியாமல், ஐயோ ஆண்டவரே என்னால் தூக்க முடியலையே அப்படின்னு வேதனைப்பட்ட நேரங்கள் உண்டு. இப்போ ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க 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 நான் ஆண்டவருக்கு கையை தூக்குறேன். இன்றைக்கி நிறைய ஃபாதர்ஸுங்களுக்கு தூக்க முடியாது, சிஸ்டர்ஸுங்களுக்கு தூக்க முடியாது. அதே போல் உங்களுக்கும் பல பேருக்கு தூக்க முடியாமல் இருக்கலாம். இப்போது கை தூக்குறவங்களுக்கெல்லாம் 1000 ரூபான்னு கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா தூக்காமல் இருப்பீங்களா? காசுன்னோனி ஓடி போய் கை இப்படி நீளுதே, ஃபேன் வாங்குறதுக்கும் மிக்சி வாங்குறதுக்கும். ஆண்டவர் அபிஷேகத்தை தரேன்றாரு, வேறு என்ன கேட்குறாரு ஆண்டவர்? நான் கையை தூக்க முடியாமல் தவிச்ச போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே உங்களுக்கு கையை தூக்கி ஆராதனை சொன்னால் தான் எனக்கு நீங்கள் இறங்கி வருவீங்களான்னு கேட்டேன். ஆண்டவர் என்கிட்ட திருப்பி கேட்டார், இந்த கை யாருடையதுன்னாரு. அப்போ தான் எசையா 46:3 காட்டினார். உன்கிட்ட இருக்கிறது எல்லாமே என்னுடையது. அப்போது என் கையை தூக்கி எனக்கு ஆராதனை சொல்கிறதுல உனக்கு என்னடா கவலைன்னாரு. அன்னைக்கு நான் தூக்கிட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு நேரம் வரும், உன்னால் இந்த கையை இதுக்கு மேலே தூக்க முடியாது, இந்த மூட்டெல்லாம் வழி கண்டு போயிடும். அப்போ உங்களால் தூக்கி ஆண்டவருக்கு நீங்கள் நினைச்சாலும் ஆராதனை செலுத்த முடியாது. உன் கால் முடங்கி போகும். அப்போ உன்னால் நடந்து இந்த கோயிலுக்குள்ளே வர முடியாது. அதனால் இப்போமே நீங்கள் வந்திருக்கிறீங்க, முழு இதயத்தோட, முழு உள்ளத்தோட, முழு ஆன்மாவோட ஆண்டவரை சுதிக்க போகிறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாயின்னு. கோயிலில் கை தட்டக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சும்மா தட்டக்கூடாது, மற்றவங்களை கிண்டலு கேளிக்காக தட்டக்கூடாது. இப்போ ஆண்டவரை புகழ்றதுக்காக பைபிள் சொல்லுது, மத்தளங்களோட, வீணை சுரங்களோட, கை தாளங்களோட. அப்போ பைபிளில் எழுத்திருக்கபடியா சாமியார் பூசை வச்சுக்கிட்டு இருக்க போய் நீ கை தட்டிட்டு இருக்கலாமா? அது டிஸ்டர்பன்ஸ். நாங்கள் எப்போ எல்லாரும் சேர்ந்து இப்படி ஜெபிப்போம்னு சொல்லும் பொழுது நீங்கள் கை தட்டலாம். என்ன அப்போது இது யாருக்கு? கடவுளுடைய மகிமைக்கு. கால்கள் நடந்து வந்தது, அது கடவுளுடைய மகிமைக்கு. வாய் பாடுகிறது, அது கடவுளுடைய மகிமைக்கு. கரங்கள் தட்டுகிறது, அது கடவுளுடைய மகிமைக்கு. கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் இந்த இடத்தை ஸ்துதியின் இடமாய் மாற்றி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆற்றலோடு பாடி ஸ்துதிப்போம்.
கண்களை மூடி பாடு. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. சொல்லு இயேசு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆமென். ஆராதனை 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 ஆண்டவரே. ஆராதனை 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 ஆராதனை. எபிரேசரே எபிரேசரே இதுவரையில் உதவினீரே. எபிரேசரே எபிரேசரே எல்லாம் நாம் பாடட்டும். இதுவரையில் உதவினீரே ஐயா, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. காண்கிறவரே எல் ரோயி, இதோ எங்களை காண வேண்டுமாய் இதோ இந்த நேரம் செபிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றியே. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றியையா. சுகம் தந்தீரே நன்றியையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. கண்களை மூடி எல்லோருமாய் சுவே அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்று சொல்லி மை சுதிக்கிற எல்லோரையும் தேவ கிருபை மூடுமடியாய் செபிக்கிறேன். வல்லமையின் ஆவியானவர் வெள்ளப்படுத்துகிற வல்லமையின் ஆவி என் பிள்ளைகளை மூடுமடியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. சுவே எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே ஆத்மாவே கர்த்தரை ஆராதிப்பே. ஆத்மாவே கர்த்தரை சோதனையோடு அன்பு கூறுவே. கண்களை மூடி ஸ்துதி. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் மாறுமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் மாறுமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே சுதி. ஆண்டவரே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி பிடித்து சுதி. ஆண்டவரே சுதி. ஹalleluya என்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இரு. அபிஷேகத்தின் ஆவி உன்னை தொடுவாரே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுங்கிற வார்த்தையை சொல்லு. இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடு. இதோ அபிஷேகத்தின் வார்த்தைகளை உன் வாயிலிருந்து வெளியே வரட்டும். ஆண்டவர் உன்னை தொடுவார். இதோ நான் உன்னை நிரப்புவேன் என்று சொன்னவர் வல்லமையின் ஆவியானவரே
எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற கிருபை இதோ இந்த இடத்திலே இறங்கி வரும்படியாய் செபிக்கிறேன். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே. இதோ இந்த இடம் அபிஷேகத்தின் இடமாய் மாற்றப்படுவதற்காய் நன்றி. ஆவியின் வல்லமை வெளியப்படுவதற்காய் நன்றி. இதோ இந்த இடத்திலே அநேக பிள்ளைகளை தேவரீர் சந்திக்கிற கிருபைக்காய் நன்றி. இதோ 50க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை ஆவியின் வல்லமை மூடி நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இதோ ஆண்டவர் உன்னை நிரப்புகிற தேவ கிருபை. இதோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. இதோ இந்த இடத்திலே 15 பேருடைய குடும்பங்கள் சமாதானம் இல்லாத நிலைமையிலிருந்து விடுவிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய ஆர்டரை பெற்றுக்கொள். அபிஷேகத்தின் ஆவி உன் குடும்பத்தை மூடுவதை உணர்ந்து பார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. தீமையின் அந்தகார சக்திகளிலிருந்து 29 குடும்பத்தை ஆண்டவர் விடுவிக்கிறார். இதோ ஆண்டவருடைய விடுதலையை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை மகிமையிலே துதிப்பாய். இதோ இந்த இடத்திலே இறைவாக்கு உரைக்கிற வரத்தை 2 பேருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவருடைய வல்லமையின் வார்த்தையை எடுத்துரைக்க தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நான் உன்னிடமிருந்து விலக்கி நான் உன்னை தூய்மைப்படுத்துகிறேன். என்னுடைய பரிசுத்த நெருப்பு உன் நாவை தொடும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. இதோ இந்த இடத்திலே சாவுக்கு ஏதுவான ஆவியை கொண்டிருந்த 6 பேரை ஆண்டவர் இதோ வாழ்வின் ஆவியினாலே நிரப்புகிறார். நானே வாழ்வும் வழியும் ஜீவனுமாயிருக்கிறேன். நீ சாவை குறித்து கலங்குவதே, இதோ நான் உனக்கு வாழ்வை கொடுக்கிறேன். இதோ இந்த இடத்திலே பொருள் ஆசீர்வாதத்தை இழந்த நிலையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரனை ஆண்டவர் இதோ பலப்படுத்துகிற ஆவியினாலே பலப்படுத்துகிறார். எல்லாம் போன நிலையிலே நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளை ஆண்டவர் பார்க்கிறார். என் ஆண்டவரே, இதோ இந்த இடத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களுடைய காரியத்தை கண்ணோக்கி பார்க்கிறவரே, இதோ இந்த இடத்திலே வேதனையோடு ஜெபிக்கிறவர்களை பார்க்கிறேன் ஆண்டவரே. கண்ணீரோடு செபிக்கிற என் பிள்ளைகளை பார்க்கிறேன். ஒப்பு கொடுத்து செபி மகளே, மகனே. ஆண்டவருக்கு கண்ணீரை ஒப்புக்கொடு. மனிதர்களிடத்திலே நீர் கண்ணீரை விட்டாயோ? இதோ இந்த இடத்திலே ஒரு 4 வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கைக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறீங்களே. எனக்கு யாருமே இல்லை என்று செபிக்கிறாய். ஆண்டவர் உன் கண்ணீரை பார்க்கிறார் என் மகளே, என் மகனே. ஆண்டவர் உன் கண்ணீரை காண்கிற தேவன். இதோ ஆண்டவரே, உடல் நோயினால் வேதனைப்பட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்க்கிறேன். கேன்சர் வியாதியினாலே துன்பப்படுகிற பிள்ளைகளை பார்க்கிறேன் ஆண்டவரே. இதோ உடல் நோயினாலே வேதனைப்படுகிற பிள்ளைகளை பார்க்கிறேன். குடும்பத்திலே வாழ வழி இல்லாதபடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. பொருள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைப்பட்ட நிலையிலே வந்திருக்கிறேன் என்று இதோ கடன் பிரச்சனையினாலே கவிழ்ந்து கிடக்கிற குடும்பத்தை நிலையிட வந்திருக்கிற பிள்ளைகளை பார்க்கிறேன். கணவன் குடி பிரச்சனையினாலே வேதனைப்பட்டு கிடக்கிற குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகளை பார்க்கிறேன். இதோ என் பாவ இச்சையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று வேதனையோடு செபிக்கிற பிள்ளைகளை பார்க்கிறேன். ஆண்டவரே, என் கண்ணீரை காண்கிறவரே, இதோ என் பிள்ளைகளுடைய கண்ணீரை இன்று இப்பொழுது காண்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இதோ லாசரே வெளியே வா என்று இறந்த 4 நாட்களான மனிதனை எழுப்பினவரே, என் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் இறந்து பல வருடங்கள் ஆன காரியத்தை போல கிடந்தாலும் இன்று நீர் உயிர் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கடந்து முடிந்த காரியங்கள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற்று எழுவதற்காய் நன்றி. இதோ உயிரில்லாத எலும்புகள் எல்லாம் உயிர் பெறுவதற்காய் நன்றி. விடுதலையின் செய்தியை இந்த பிள்ளைகளுடைய காதுகள் கேட்க போவதற்காய் நன்றி. இதோ அபிஷேகத்தின் அடையாளங்களை பிள்ளைகளுடைய கண்கள் காண போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அபிஷேகத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ கலங்காதே, திகையாதே, நான் உன்னை ஒருபொழுதும் கைவிடவே மாட்டேன் என்று சொன்ன வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த இடத்திலே தொழிலிலே தோல்வி என்று வந்திருக்கிற இதோ ஒரு சில சகோதர சகோதரிகளை ஆண்டவர் கரம் பிடிக்கிறார். யோசனையில் பெரியவராயிருக்கிற நான் உன்னை உயர்த்துவேன். யோசனையில் பெரியவராயிருக்கிற நான் உன்னை உயர்த்துவேன். யாரும் பூட்ட முடியாதபடி திறக்கிறவருமாய், யாரும் திறக்க முடியாதபடி பூட்டிருக்கிறவருமாயிருக்கிற நானே உனக்கு இதை செய்வேன். ஆண்டவர் உனக்கு அரிய பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார் என் மகளே, மகனே. இதோ நீ நம்பிக்கையோடு கடந்து செல்.
யாரும் இல்லை என்று வந்தாயோ? ஆண்டவர் சொல்ல இருக்கிறார், இதோ பால் குடிக்கிற மகவை தாய் மறந்து போகலாம், நான் உன்னை உருவாக்கின தேவன், நான் உன்னை மறப்பேனோ? நான் மறக்கவே மாட்டேன். உன் வேதனை வருத்தங்கள் எனக்கு தெரியும். இதோ தண்ணீர்கள் கடக்கும் பொழுது நான் உன் கூடவே வருவேன். தீயின் மீது நடக்கிற பொழுது நான் உன் உடன் வருவேன். முள்ளின் மீது நடக்கிற பொழுது நான் உன் உடன் வருவேன். நீ சோர்ந்து கீழே விழுகிற பொழுது உன் தோலை சுமக்க நான் உனக்காக வருவேன். மகளே, மகனே, ஆண்டவருடைய வார்த்தை வாக்கு மாறாத தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த விடுதலையின் வார்த்தையை நம்பி நீ கடந்து செல். ஆண்டவர் சொல்றார், வெறுங்கையராய் நான் உன்னை அனுப்ப மாட்டேன். நான் உன்னை வெறுங்கையராய் அனுப்பவே மாட்டேன். நான் உன்னை அபிஷேகத்தின் பலகணிகளை திறந்து உன் வீடு நிரம்பும்படியாய் பொழியச் செய்வேன். ஆண்டவரை நம்பி கடந்து செல். ஆண்டவரை நம்பி வந்த உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய திரு இருதய அன்பை நம்பி வந்த பிள்ளைகள் ஒருவரும் இந்த இடத்தை விட்டு வெறுங்கையராய் செல்லாதபடிக்கு எல்லா பிள்ளைகளையும் நீர் அவரவருக்குரிய அபிஷேகத்தோடு நிரப்பும்படி ஆட்சேபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எமக்கு யாரும் இல்லை இயேசுவே. அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான். ஆண்டவரே, அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வமும் நீங்கதான் என்று நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள், இதோ உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் கரமெடுத்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். விளந்தாட்படையிட்டு மாண்பீர் கீதம் பாடி ஆண்டவர் உனக்காக இருக்கிறார், யாரும் இல்லை என்று நீ கலங்காது. ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர் மட்டுமல்ல, அதிசயத்தை நீ காணும்படி ஆய் செய்வார். நம்பிக்கையோடு கடந்து செல்வோம். வரும் சாதனத்தை காத்து படித்து பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்தே முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகோ நீக்கு பெருமை மகிமையோடு வலிமை வார்த்தையாகுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி காணவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்து கொண்ட அப்பம் ஏதுவே. ஜெபிப்புமாக. ஆண்டவரே, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவிடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியத்தில் ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுதிடுவோம். Hallelujah, hallelujah, hallelujah. நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, உண்டிட உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறைவின்றி காத்து வந்தார். உண்டிட உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறைவின்றி காத்து வந்தார். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவை தீர்த்து வைத்தார். அல்லல்கள் யாவை தீர்த்து வைத்தார். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, பயிருக்கு பதிலாய் கனை எங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தாய். பயிருக்கு பதிலாய் கனை எங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தாய். உடல் உணரட்டும் என்று ஒதுக்கி விடாமல் கலைகளை அகற்றி காத்திருந்தார். கலைகளை அகற்றி காத்திருந்தார். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா இறைவா இறைவா